வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். உளுந்தம் போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு, ஒரு கப்பு பச்சரிசி, ரெண்டுமே வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிய விட்டு எடுத்துக்கணும். நல்லா 1 மணி நேரம் ஊறிருக்கு பாருங்க. தண்ணி எல்லாம் வடிய விட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிக்க போறோம். மாவு வந்து அரைச்சிட்டு இருக்கு. தேவையான உப்பு சேர்க்க போறோம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி தெளிச்சு தான் நம்ம வந்து அரைக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டர் ஓடுறதுக்காக ஒரு சின்ன டம்ளர் பாருங்க, இந்த டம்ளர்ல ஒரு 1/4 கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ இந்த டம்ளர்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து அதில் விட்டுட்டு ஓடும்போது விட்டுட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிய விட்டு அரிசியும் உளுந்தையும் சேர்த்து போட்டு இப்போ அரைச்சிட்டு இருக்கு. இப்போ தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா நீங்க தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி விட்டுறாது. பாருங்க, மாவு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம் நாம. இப்போ இதில் வந்து மிளகு மட்டும் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து எப்பயும் சொல்ற மாதிரி கிளாக் வைஸ்ல மிக்ஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து எடுத்துடலாம். நம்மளுடைய உளுந்தம் போண்டா ரெடி ஆயிடுது. இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து உளுந்து போண்டா எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். நல்லா ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும். நல்ல தண்ணியெல்லாம் வடிய விட்டு மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லையும் அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கிரைண்டரில் அரைச்சேன். நல்லா உளுத்தம் போண்டாவும் தேங்காய் சட்னியும் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதோட வந்து ஒரு காஃபியோ டீயோ சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து உங்களுக்கு முடிஞ்சது. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது உடனே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.